என்னம்மா உன் ஃப்ரெண்டு கால் பண்ணுறா எடுக்காம இருக்க? அப்பா வேணாம்ப்பா, ஃபோனை எடுக்காதீங்க. என்னம்மா ரெண்டு பேரும் சண்டையா? அவகிட்ட பேசவே பிடிக்கல. ஏன் என்னாச்சு? அப்பா அன்னைக்கு காலேஜ் லாஸ்ட் டே அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்ப்பா. ஆனால் இவ மட்டும் போய் சொல்லிட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டு கூட பாண்டிச்சேரி வரைக்கும் படம் பார்க்க போயிருக்காப்பா. அவளாமா பார்க்கறதுக்கு அப்பாவி மாதிரி இருந்தாலே. ஒரு நாள் நாங்கள் எல்லாரும் கிளாஸை கட்டடிச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட போனோமா. இது எப்போ? ஆமாப்பா, அன்னைக்கு பிரியாக்கு லவ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்தா. ஆனால் இவ மட்டும் போய் சொல்லிட்டு அவள் பாய் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிட்டா. ஓஹோ. அன்னைக்கு எக்ஸாம் காலையில் எனக்கு ஒன்றுமே தெரில. நான் படிக்காமல் கூட போயிருந்தேன். நீ அவளை காட்டின்னு சொல்கிறேன், அவள் ஒன்று கூட எனக்கு காட்டவே இல்லை. அன்னைக்கு காலேஜ் ட்ரிப்புக்கு நான் இவளுக்காக ஸ்பான்சர் பண்ணேன். ஆனால் இவன் எனக்கு ஒரு கிண்டர் ஜாய் கூட வாங்கி கொடுக்கலப்பா. நான் வேலண்டைன்ஸ் டேக்கு மட்டும் அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ பெரிய சாக்லேட் வாங்கிட்டு போனாப்பா. நான் இனிமேல் அவன் கூட பேசவே மாட்டேன். பொய் பித்தலாட்டம். காலேஜை கட்டடிக்கிறது, அவ கதையை கேட்கறது, இவ கதையை கேட்கறது. உனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க அனுப்புனா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா? உங்க அம்மா வரட்டும். என் கவலையே இந்த பிள்ளைய நினைச்சுதான் எப்படி இந்த பிள்ளைய கரை சேர்க்க போறேன்னு தெரியல. ஆமாம், நான் நடுக்கடலில் மிதந்துட்டா இருக்கேன். எனக்கு என்னம்மா வயசாகுது? 25 வயசு தாம்மா ஆகுது. என்னை ஏன் இப்படி கிளவி மாதிரி ட்ரீட் பண்ணுற? அடி போடி, 25 வயசுல அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையே இருக்கணும்டி. நீ என்னடானா இப்படி சொல்ற? இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை ஆன்ட்டின்னு வேற சொல்ல போறாங்க. மதிய உணவை கொண்டு வந்தது யாரு? நாங்கள் எல்லாருமே கொண்டு வந்திருக்கோம் சார். நான் ஒன்றும் அதை கேட்கல. இங்கே கேட்டாலும் நாங்கள் கொடுக்குறதா இல்லை. ஏன்னா நானே கொஞ்சமாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ, நான் சாப்பாடு பத்தியே கேட்கல. மதிய உணவு சட்டத்தை யாரு கொண்டு வந்தான்னு கேட்டேன். இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா அப்போவே ஆன்சர் தெரியாதுன்னு சொல்லியிருப்போம். தம்பி, நீ ஆஃபீஸில் என்னப்பா செய்வ? உனக்கு என்ன வேலை? அதுவானே, ஆபீஸ்ல காலையில பாட்டு கேட்பேன், வைஃபை யூஸ் பண்ணுவேன், ஈவினிங் போல டீ குடிப்பேன், அவ்வளவுதானே. என் பையன் எங்க போயிருக்கான்? என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும்? போனவங்ககிட்ட கேட்கணும். இது வெளியே போயிருக்காங்க அத்தை. அதுக்கு முன்னாடி என்னமோ சொன்னியே, வாய்க்குள்ளேயே மோனான்னு. நான் வெளியே போனால் இப்போ நான் எங்கே போயிருக்கேன்னு என்கிட்ட தானே கால் பண்ணி கேட்பீங்க. அதே மாதிரி அவர் வெளியே போனாலும் நீங்கள் அவர்கிட்ட தானே கால் பண்ணி கேட்கணும். ஏன் என்கிட்ட கேட்குறீங்க? உனக்கு இந்த வீட்ல மஞ்சப்பொடி வத்தப்பொடி எங்க இருக்குன்னு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா என் பையன் எங்க போயிருக்கான், எங்க போயிருப்பான், எங்க போவான், நான் எப்ப தும்முவேன், நான் எப்ப இருமுவேன், நான் எப்ப மண்டைய போடுவேன் முத கொண்டு உனக்கு தெரியுடி. அது எனக்கு தெரியும். ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் தப்பாவே நினைச்சிட்டே இருக்கீங்க. நானும் ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு இருக்கேன், எப்போ நீங்க மண்டைய போடுவீங்க, எப்போ நீங்க மண்டைய போடுவீங்க. எனக்கு தெரியவே இல்லை.
ஜீவனில் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா சுபலாலி லாலியே லாலி லாலியே அபிராமி லாலியே லாலி லாலியே அபிராமி குறையாம உன்ன நெஞ்சோடு சேர்த்த மறக்கல நம்ம என்ன வேலையா செய்ய போறோம் சும்மா பார்க்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம் உலக பூக்களின் வாசம் உனக்கு சிறை பிடிப்பேன் உலர்ந்த மேகத்தை கொண்டு நிலவின் கரை துடைப்பேன் ஏனென்றால் உன் பிறந்த நாள். என்னம்மா நீ இன்னும் காலேஜ் கிளம்பலையா? காலேஜ் கிளம்பாம அப்படி உட்காந்துருக்க? அப்பா நான் நீ காலேஜ் போகலப்பா, நான் லீவ் போட போகிறேன், நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறேன். அனாமிகா, காலேஜ்க்கு இப்படிலாம் லீவ் போடக்கூடாது, கிளம்பு காலேஜ்க்கு. ப்ளீஸ்ப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் ப்ளீஸ். சரி ஓகே, நம்ம பண்ணு.